வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்ரீ பாலாஜி கந்தசாமி. டிஎன்டெட் ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட்கான டெய்லி 70 கேள்வி இன்றைக்கான கேள்விகள் பார்க்க ஆரம்பிச்சோம்னா, முதல்ல தமிழ் இலக்கியத்திலிருந்து தமிழ் விடு தூது டு திருமலை முருகன் பள்ளு வரைக்கும் ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். இலக்கண குறிப்பு தருக. தெல்லமுது. பி ஆன்சர் பண்பு தொகை. ரெண்டாவது கேள்வி. சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? சந்து இலக்கியம். டி ஆன்சர் தமிழ் விடு தூது. மூணாவது கேள்வி. சீவலமாறன் என்ற பட்ட பெயர் கொண்டவர் யார்? டி ஆன்சர் அதிவீர ராமபாண்டியன். நாலாவது கேள்வி. வெறி என்பதன் பொருள் என்ன? பி ஆன்சர் அஞ்சி. அஞ்சாவது கேள்வி. அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிரியின ஓர் பைங்குள் சிறுகாலை செய் இப்பாடல் வெளியிட்டவர் யார்? பி ஆன்சர் முனைப்பாடியார். ஆறாவது கேள்வி. அறநெறிச்சாரம் டேஸ் பாடல்களை கொண்டது. சாரி ஸ்க்ரோல் ஆகிடுச்சு. ஆன்சர் 225. ஏழாவது கேள்வி. காதில் அணியும் மணிகலன் டேஸ் எனப்படும். பி ஆன்சர் குண்டலம். எட்டாவது கேள்வி. குமரகுருபர் டேசம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சி ஆன்சர் 17ஆம் நூற்றாண்டு. ஒன்பதாவது கேள்வி. கலிங்கத்து பண்ணியை தென்தமிழ் தெய்வ பண்ணி என்று புகழ்ந்தவர் யார்? பி ஆன்சர் ஒட்டக்கூத்தர். பத்தாவது கேள்வி. கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு டேஸ். சி ஆன்சர் அச்சம். இங்கிலீஷில் சைபர் சேஃப்டி டு டெக் ப்ளூமர்ஸ் வரைக்கும் ஒரு 10 கொஷின்ஸ். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டு மேக் ஒன் செல்ஃப் அப்சென்ட் ஃப்ரம் ஏ கிளாஸ் ஆர் season is called dash. C answer bunked. 12th question. The act of trimming a plant is dash. B answer pruning. 13th. Dash means a small hard seeds in a fruit. D answer pipes. 14th question. Synonyms. Serene. B answer peaceful and calm. 15th question. Dash is a long silver fish that swims in a large group in the sea. D answer herring. 16th question. Synonyms. Gruffly. A answer shadly. 70th question. Rending means dash. A answer tearing to pieces. 18th question. Find the wrong one. C answer crumbled to realize. 19th question. Cerebral palsy, permanent tightening of the muscles caused by damage to the dash. C answer brain. 20th question. Synonyms. Cloister. A answer enclosed by. சைக்காலஜிலிருந்து ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள் டு ஒழுக்க பயிற்சி வரைக்கும் ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். டேஸ் தன்னுணர்ச்சியை அடிப்படையாக கொண்டது. பி ஆன்சர் நனவு நிலை மனம். 22. கீழ்கண்டவற்றில் அகவய முறைகளுள் இடம்பெறாதவை எவை? எது? டி ஆன்சர் உற்று நோக்கல். 23. பிறருடன் கூடி பழகாமல் தன்னுள் ஒடுங்கி தனித்து இயங்க விளங்கும் பொருத்தப்பாடற்ற தனத்தை டேஸ் எனப்படும். ஆன்சர் அகநோக்குடைமை. 24th கொஸ்டின். தனது தோல்விகளையும் குறைபாடுகளையும் மற்றவர்கள் மீது ஏற்றி கூறுதல் டேஸ் எனப்படும். ஆன்சர் புறத்தெரிதல். 25வது கேள்வி. உளவியலாளர்கள் ஒழுக்க வளர்ச்சியில் டேஸ் நிலைகளை குறிப்பிடுகின்றனர்.
பி ஆன்சர் 4. 26. ஒழுக்கம் பற்றிய சார்பு நோக்கம் பற்றி விளக்கியவர் யார்? பி ஆன்சர் பியாஜே. 27. அறிவு வளர்ச்சியில் பியாஜே குறிப்பிடும் செயல்களான தன்மையப்படுதல், பொருந்தி போதல் ஆகிய இரண்டும் ஒழுக்க வளர்ச்சியிலும் காணப்படுவதாக கருதுபவர் யார்? ஏ ஆன்சர் கோல்பர்க். 28. கோல்பர்க் குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் டேஸ் நிலைகளை குறிப்பிடுகிறார்? பி ஆன்சர் 3. 29. மகிழ்ச்சி பெறுதலும் தண்டனைகளை தவிர்த்தலும் ஒழுக்க விதிகளை பின்பற்றுவதற்கான நோக்கங்களாக டேஸ் நிலையில் அமைகின்றன? சி ஆன்சர் மரபுக்கு முற்பட்ட நிலை. 30. ஒழுக்க வளர்ச்சிக்கும் டேஸ் பெறுதலுக்கும் தொடர்புண்டு என்று கோல்பர்க் கருதுகிறார்? ஏ ஆன்சர் முதிர்ச்சி. வரலாறு 2 ரிக்வேதகால பண்பாடு, வட இந்தியாவில் வேதகால பண்பாடு, வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம், தமிழ்நாட்டில் பண்டைய நகரங்கள் 2 காஞ்சி வரைக்கும் பாருங்கள். 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். தாசர் தசயு என்பதன் பொருள் டேஸ் நிறத்தோல் கொண்டவர்கள் ஆவர்? பி ஆன்சர் கருமை. 32. கேள்வி. டேஸ் என்ற சொல்லுக்கு பழங்குடியின குழு என்று பொருள்? பி ஆன்சர் ஜனா. 33. கேள்வி. கிருஷி என்ற சொல் டேஸை குறிப்பதாகும்? பி ஆன்சர் உழவு. 34. டேஸ் என்ற சொல் கலப்பையின் கொழுமுனையை குறிப்பதாகும்? ஏ ஆன்சர் சீதா. 35. ரிக்வேதத்தில் மக்கள் கூடுமிடத்தை டேஸ் என்பர்? பி ஆன்சர் சமிதி. 36. டேஸ் என்பவரை படைத்தலைவர் என்று கூறுவர்? ஏ ஆன்சர் சேனானி. 37. வேத காலத்தில் நீர்க்கடவுளாக கருதப்படுபவர் யார்? பி ஆன்சர் வருணா. 38. இரும்பானது டேஸ் வாக்கில் அறிமுகமானதாக கருதப்படுகிறது? சி ஆன்சர் பொது ஆண்டுக்கு முன் 700. 39. ராஜன்யா என்னும் சொல் யாரை குறிப்பதாகும்? ஏ ஆன்சர் சத்திரியர். 40. வேத சடங்குகளில் கோதுமையை காட்டிலும் டேஸ் அதிகம் பயன்படுத்தப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது? ஏ ஆன்சர் அரிசி. புவியியல் 1 தமிழ்நாட்டின் மண் வகைகள் டு மீன் வளர்ப்பு வரைக்கும் ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். தமிழ்நாட்டில் காணப்படும் மண்களை அதன் தன்மைகளை கொண்டு டேஸ் வகைகளாக பிரிக்கலாம்? பி ஆன்சர் 5. 42. டேஸ் மண் ஆறுகளால் படிய வைக்கப்படும் நுண்படிவுகளால் உருவாகின்றன? சி ஆன்சர் வண்டல் மண். 43. தக்கான லாவா பீட பூமி பகுதியில் அரை வறண்ட காலநிலையில் டேஸ் மண் உருவாகிறது? டி ஆன்சர் கரிசல் மண். 44. டேஸ் அதிக அளவில் காணப்படுவதால் செம்மண் சிவப்பு நிறத்துடன் காணப்படுகிறது? பி ஆன்சர் இரும்பு ஆக்சைடுகள். 45. தேயிலை மற்றும் காப்பி பயிரிடுவதற்கு டேஸ் மண் ஏற்றதாக உள்ளது? டி ஆன்சர் சரளை மண். 46. இந்தியாவில் உள்ள காடுகளில் தமிழகத்தின் பங்களிப்பு டேஸ் சதவீதமாகும்? ஏ ஆன்சர் 2.99%. 47. முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் எது? ஏ ஆன்சர் திருநெல்வேலி. 48. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் டேஸ் ஆண்டில் நிறுவப்பட்டது? ஏ ஆன்சர் 1976. 49. காவிரி மற்றும் தென்பெண்ணை ஆற்றுப்படுகைகளில் பயிரிடப்படும் வேளாண் வகை எது? பி ஆன்சர் கலப்பு வேளாண்மை. 50. இந்தியா டேஸ் ஆண்டை திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்தது?
பிஎன்ஸ் 2018. பொருளியல் எக்கனாமிக்ஸ் 11th நிகர வட்டி இந்திய பொருளாதாரம் டு இந்திய காந்திய பொருளாதாரம் வரைக்கும் ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். துய்ப்பு தவிர்ப்பு என்ற கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் யார்? ஆன்சர் NW சீனியர். 52. உளவியல் வட்டி கோட்பாட்டை டேசாமாடு ஜான்ட்ரே என்பவர் எடுத்துரைத்தார். ஆன்சர் 1834. 53. கடன் நிதிகளை தீர்மானிப்பதில் முக்கிய பொறுப்பு வகிக்கும் காரணி டேஸ் ஆகும். ஆன்சர் முதலீட்டு தேவை. 54. திட்டமிடப்படாத சேமிப்பை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பின்னால் சேமிப்பு. 55. நீர்மைத்தன்மையின் பகுதியை குறிப்பிட்ட காலத்திற்கு விட்டுக் கொடுப்பதற்காக வழங்கப்படும் வெகுமதியே வட்டி ஆகும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் கீன்ஸ். 56. ஒரு நிறுவனம் தனது மொத்த வருவாயிலிருந்து மொத்த செலவை கழிக்கும் போது கிடைக்கும் உபரி டேஸ் ஆகும். ஆன்சர் மொத்த லாபம். 57. இயங்குநிலை இலாப கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் யார்? ஆன்சர் JB கிளார்க். 58. அமெரிக்க பொருளியல் அறிஞர் FB ஹாலி டேஸில் இடர் தாங்கும் லாப கோட்பாட்டை எடுத்துரைத்தார். ஆன்சர் 1907. 59. பணக்குழியை டேஸ் என்று அழைப்பார். ஆன்சர் பெயரளவு கூலி. 60. உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா டேஸாவது இடத்தை பிடித்திருக்கிறது. ஆன்சர் 7. அரசியலறிவிலிருந்து பார்ப்போங்களேன். 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் சிறப்பம்சங்கள், தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் தேர்தல், அரசியல் கட்சிகள் டு அழுத்த குழுக்கள் வரைக்கும் ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி 73 மற்றும் 74வது சட்ட திருத்தம் பல சீர்திருத்தங்களை டேஸ் அரசாங்கத்தில் கொண்டு வந்துள்ளது. ஆன்சர் உள்ளாட்சி. 62. இரட்டையாட்சி இந்தியாவில் டேஸ் ஆண்டு முதல் டேஸ் ஆண்டு வரை நடைபெற்றது. ஆன்சர் 1919 முதல் 1935. 63. கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார்? ஆன்சர் மாவட்ட ஆட்சியர். 64. சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக பரவலாக்கத்தின் முதல் சட்டமாக டேஸில் மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்டது. ஆன்சர் 1950. 65. கீழ்கண்டவற்றில் கிராம சபை கூட்டம் நடைபெறாத நாள் எப்போது? ஆன்சர் நவம்பர் 14. 66. இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்பதை உணர்ந்தவர் யார்? ஆன்சர் காந்தியடிகள். 67. தமிழ்நாட்டில் யாருடைய காலத்தில் கொடவோலை என்னும் வழக்கப்படி கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? ஆன்சர் சோழர்கள். 68. இந்தியாவில் டேசாம் நாளினை தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுகிறோம். ஆன்சர் ஜனவரி 25. 69. டேஸில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் முதல் முறையாக நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆன்சர் 2014. 70. இந்தியா டேசாம் ஆண்டு மக்களாட்சி நாடானது. ஆன்சர் 1950. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைய டெஸ்ட் ஷெட்யூல் இதில் கொடுத்துருக்கு. இதை படிச்சுட்டு நாளைக்கு டெஸ்ட் ரெடி ஆகிடுங்க. இன்றைக்கு லைவ் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.